யூ நாட் ட்ரஸ்ட் மீ, நான் என் ஹஸ்பண்ட்டு இந்த வீடியோ காமிச்சேன். பாருங்களேன் எப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க ஒய்ஃப்க்கு அப்படின்னு. இப்போ நியூஸ், அந்த ஃபியான்ஸே அவளே ட்ரெக்கிங் கூட்டு போய் கல்யாணத்துக்கு முன்னாடி மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டு கொண்டு இருக்கா அப்படின்னு. ஒன் திங் இட்ஸ் வெரி ஷாக்கிங். அது சோஷியல் மீடியாவில் பார்க்குறதெல்லாம் எந்த அளவுக்கு டிசீவிங்காக இருக்குன்னு. இன்னொரு பக்கம் ஒரு லைஃப் வேணா நான் முடிவு பண்ணிட்டேன்னா அந்த லைஃப்பை விட்டு போகிறதுக்கான எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் இன்னொருத்தரோட உயிரை எடுக்கிற மாதிரியான சோஷியோபாத் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது இஸ் ஜஸ்ட் ஸோ டிசார்ட்னிங் டு நோ. இவ்வளோத்த பண்ணிட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஸ்டோரி வேற, என் பர்த்டே அன்னைக்கே நீ என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு ஸ்டோரி போட்டதை இப்போ மக்கள் ரீகால் பண்ணி அவ்வளோ கொதிச்சுட்டு இருக்காங்க. கிளாசிக் கேஸ் ஆஃப் பிட்ரேயல் இன் த நேம் ஆஃப் லவ். இந்த பொண்ணு சியா வந்து ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு. அது வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே ஓகே அவசர அவசரமா ஒரு கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுல பேரண்ட்ஸோட மிஸ்டேக்கும் எவ்வளவு இருக்கு. இன்னைக்கு இந்த பையன் இறந்ததுக்கு அந்த பொண்ணு மட்டும் காரணம் இல்ல, அந்த பொண்ணோட அம்மா அப்பாவையும் காரணம் நான் சொல்லுவேன். சரின்னு அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை முடிவு பண்றாங்க. அவள் லவ் பண்ண பையன் பேரு சேத்தன், அவளுக்கு கல்யாணம் வீட்டுல ஃபிக்ஸ் பண்ற பையன் பேர் வந்து கேத்தன் அகர்வால். ஸோ அந்த பையன் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா அந்த பொண்ணுக்காக எஃபர்ட்ஸ் போடுறான். அந்த பொண்ணு வந்து ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிக்குது. இதுல என்ன ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா, மலை உச்சி கூட்டிட்டு போய் தள்ளி விட்டான்னு சொன்ன தெரியுமா, ட்ரெக்கிங் கூட்டு போறேன் அப்படின்னு. அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி அவங்க 2 வாட்டி போயிருக்காங்க. முதல் வாட்டி போயிட்டு வந்துட்டாங்க. 2வது வாட்டி போயிருக்கும் போதே இந்த பொண்ணு அந்த பையனை தள்ளி விட்டுருக்கா. அவன் போய் மரத்துல இடிச்சு மைனர் இன்ஜுரிஸோட தப்பிச்சுட்டான். அப்போ வந்து பாம்பு வந்தது பின்னாடி, அதனால நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சமாளிச்சிருக்கா. இப்ப அந்த பொண்ணோட பர்த்டேக்கும் இதே இடத்துக்கு போகணும்னு அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணி இவங்களோட ப்ரீ வெட்டிங் ட்ரிப் பாலி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பையனோட பாஸ்போர்ட்டை இந்த பொண்ணை ஒழிச்சு வச்சுட்டு அந்த ட்ரிப் போக விடாம பண்ணி அதுக்கு பதிலாக என்னை இந்த ட்ரெக்கிங்காவது கூட்டிட்டு போ அப்படின்னு அவனை ப்ரெஷர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2வது வாட்டி அந்த பொண்ணு தள்ளி விட்டுச்சுன்னு தெரிஞ்சும் அவன் அந்த பொண்ணை நம்பி போயிருக்கான். 3வது வாட்டி அவளோட அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த ட்ரிப்ல வந்து மேல இருந்து அந்த பையனை தள்ளி விட்டாங்க. அவ்வளவுதான், அவன் இறந்துட்டான். இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து ஐயோ என் பர்த்டே அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போயிட்டே பேபி அப்படின்னு சொல்லி ஸ்டோரி வேற போட்டிருக்கு. எவ்வளோ வீக் இன் மாரல்ஸ் அண்ட் லூஸ் இன் கேரக்டர் நம்ம ஆயிட்டோம் அப்படின்றது இதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. பேரண்ட்ஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ கான்ட் ஃபோர்ஸ் சம்ஒன் இன்டு மேரேஜ். அதுவும் உங்க பொண்ணு இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கா, அதுவும் இன்னும் அந்த பையன்ட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் நீங்க அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் மறந்துடுவா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த பையனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய ஒரு சுயத்துக்காக ஒருத்தனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு போவாங்கன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த உலகம் இருக்கு. It's so frightening to see news like this pop up.